இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த முத்துக்குமரனோட ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 2 ப்ரோமோவா தான் வந்திருக்கு. அவங்க என்ட்ரி குடுக்கும்போதே முத்துக்குமரன் அப்படியே செம்மையா நெகிழ்ச்சி அடைஞ்சுட்டாரு. அவங்கலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களும் அழுக ஆரம்பிச்சுட்டாரு. இவரும் அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, "எல்லாருமே அழுகாம இருங்கம்மா. ஏன்னா இவ்ளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம வந்து அழுகாம இருக்கணும். அழுதது போதும்." அப்படிங்கிறாப்புல சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் டீ குடுத்துட்டு, ஸோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பாயிண்ட்ட வந்து பதிவு பண்றாங்க. அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படிங்கிறாப்புல நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூபிளான ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துக்குமார் நேத்துல இருந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள நம்ம ஃபேமிலி எப்போ என்ட்ரி குடுப்பாங்க? நம்ம அம்மா, அப்பா எப்போ வருவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாளா காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான என்ட்ரியான ப்ரோமோ வந்து இன்னைக்கு தான் இருந்துச்சு. எல்லாருமே நினைச்சது தான். ஏன்னா முத்துக்குமாரோட ஃபேமிலி முன்னாடி வந்துட்டா பெரிய அளவு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ கடைசியில வந்தா அது நல்லாருக்கும் அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெப்ரியோட ஃபேமிலி வந்து முதல்ல என்ட்ரி குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கான ப்ரோமோ வந்து முதல்ல வரல. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அருணோட ஃபேமிலி என்ட்ரி குடுத்த அந்த முதல் ப்ரோமோ வந்து வந்திருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இப்ப கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட ஃபேமிலி வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேற லெவல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பரம்பரைக்கே நீ தான்டா பெருமை சேர்த்திருக்க அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நல்லா விளையாடுவா, இன்னும் நல்லா விளையாடு அப்படிங்கிறாப்புல அவங்க அப்பா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமார் தான் டைட்டில் வின்னரு. விட்றாத, இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் வந்து நல்லா விளையாடு, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணு அப்படின்னா, கண்டிப்பா நீ வந்து டைட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி முத்துக்குமார் அவர்கள் தான் டைட்டில வின் பண்ணுவாரு. அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளிய போனவங்க சொல்ற எல்லாருமே சொல்றது முத்துக்குமார் தான். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமார் அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் விட்றாத, இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் ப்ளே பண்ணுப்பா அப்படிங்கிறாப்புல தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துக்குமார் ஃபேமிலி என்ட்ரி குடுத்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இன்னொன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலி என்ட்ரி ஆகும்போது, அவங்க வந்து யார் மேலலாம் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து முத்துக்குமாரோட ஃபேமிலி வந்து யார சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு செம்ம வெயிட்டிங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து யார சொல்றாங்க அப்படிங்கிறாப்புல பார்ப்போம். ஏன்னா முத்துவோட அருண் வந்து ஒரு மாரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அருணோட ஃபேமிலி வந்து சொல்ட்டாங்க. ஸோ இப்ப முத்துவோட ஃபேமிலி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெரும்பாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட் அல்டிமேட்டா தான் இருக்கும். ஸோ விட்றாத, கப்பு நமது அப்படிங்கிறாப்புல தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் அவர்கள் தான் டைட்டிலோட வின்னரு. அவங்க பரம்பரைக்கே பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து பெரிய அளவுல ஒரு வேல்யூபுல்லான ஒரு வார்த்தையா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கையில வந்து மண்ணின் மைந்தன், சிவகங்கை மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு வந்து வரையறிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வெற்றி அடைஞ்சுட்டாரு அப்படின்னா, ஜெகஜோதியா தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்பலாம்.